ஹாய் செல்லம் வணக்கம். தேர்ட் சம் சாமி. கொடுக்கப்பட்ட அணியை நம்ம நீன்னு எடுத்துக்கிறோம். ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. எதை பற்றி கேட்டிருக்காங்கன்னா காஸ் ஜோர்டன் நீக்கல் தேற்றத்தை பயன்படுத்தி நீக்கல் முறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன காஸ் ஜோர்டன் தியரம் என்ன, அந்த நீக்கல் முறை என்ன அப்படின்னு சொன்னால், கொடுக்கப்பட்ட ஏ என்ற அணியோடு I3ன்னா இங்கே 3/3 வரிசை, அதனால் இது I3ன்னு சொல்கிறோம். கொடுக்கப்பட்ட அணியுடன் அந்த ஐயை சேர்க்கும் போது அலகு அணியை சேர்க்குதுன்னா அது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொன்னால், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா ஐ வந்து முன்னாடி வரணும், பின்னாடி இருக்கிறதா ஏ இன்வர்ஸ். அப்போது இந்த ஐ வந்து பேக்கில் இருக்கிற ஐ ஃப்ரண்ட்டில் வரணும், மீதி பின்னாடி எந்த அணி வருதோ அது பேர் தான் ஏ இன்வர்ஸ். இதில் வந்து நம்ம ஏ இன்வர்ஸை சொல்ல போகிறோம். ஓகேம்மா? இப்போ கொடுக்கப்பட்ட அணியோட ஏ 1 2 3 ஒரு தடுப்பு போட்டுக்கோங்கம்மா. 1 0 0. அடுத்தது 2 5 3 0 1 0 1 0 8 0 0 1. இதன் அலகணி முதன்மை மூலை விட்டம் 1 இருக்கும். இந்த எல் ஷேப்பு இந்த எல் ஷேப்னா சமம் இருக்கும், நமக்கு 0வாக இருக்கும். இதுதான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. எந்தெந்த வழியில் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த 2 இடத்துல என்ன வரணும், இதான் அலகணி இல்லையா, இந்த எல் ஷேப் வந்து நமக்கு 0 வரணும். அப்போ இது 0 வரணும், இது ஏற்கனவே 0வாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மாறும்போது இது ஆகிடும். இது 0 வரணும், இது 0னா 2லேருந்து 2 கழிக்கணும். அப்போ 2லேருந்து 2 கழிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று நீங்கள் இந்த அணி எடுத்துக்கலாம், இல்லை இந்த அணி எடுத்துக்கலாம். சாரி, இந்த நிறைய எடுத்துக்கலாம், அல்லது இந்த நிறைய எடுக்கலாம். இந்த நிறையை நான் மாற்றத்துக்குள்ளாக்க போகும்போது இந்த நிறை தான் எடுக்கணும். அப்போ யார் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், R2வையும் R3யும் சேஞ்ச் பண்ண போகிறேன். R2 அப்படியே தான் இருக்கணும், இங்கேயும் R3 அப்படியே தான் இருக்கணும். எப்படி சேஞ்ச் ஆகும், 2லேருந்து 2 கழிக்கணும். அப்போ கழிக்கணும்னா அங்கே ப்ளஸ் இருக்குது, குறியை மாற்றினா மைனஸ், 2ஆல் பெருக்கணும். எதை, R1 2ஆல் பெருக்கணும். இது பாருங்கள், 1லேருந்து 1 கழிச்சாவே எனக்கு 0 கிடச்சிரும். அப்போ R1 கழிக்கணும். இப்போ 2ஆல் பெருக்கி எதை வந்து R2வில் பாருங்கள், 2ஆல் பெருக்குங்க. இதை 2 2 2 4 3 6 2 0 0 கழிக்கணும். குறியை மாற்றினா மைனஸ் 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 மைனஸ். R2 எனக்கு எந்த சேஞ்சஸ் இல்லை சாமி, அதனால் என்ன பண்ணுறேன், நான் அப்படியே எழுதிக்கிறேன். 1 2 3 ஒரு தடுப்பு போட்டுறேன். 1 0 0. இங்கே இப்போ 2லேருந்து 2 கழிச்சா 0, 5லேருந்து 4 கழிச்சா ப்ளஸ் 1, 3லேருந்து 6 கழிச்சா மைனஸ் 3, இது மைனஸ் 2, இது ப்ளஸ் 1, இது 0. R3 பார் சாமி, R1 கழிக்கணும். R1 கிட்ட போட்டுக்கிறேன் நான். ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 1 0 1. அது நேராக எழுதிக்கிறேன். கழிக்கணும்னு சொன்னால் குறியை மாற்றணும். குறியை மாற்றியாச்சு, குறியை மாற்றியாச்சு, குறியை மாற்றியாச்சு, குறியை மாற்றியாச்சு. 1லேருந்து 1 கழிச்சா 0, மைனஸ் 2 ப்ளஸ் 5 மைனஸ் 1 0 ப்ளஸ் 1. ஓகே, இப்போ அடுத்து செய்ய போகிற சாமி, இது 0 ஆக்கணும். இது 0 ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிற நம்பர் லெஃப்ட் சைடில் போய் பார்த்தா 0வாக இருக்கணும். அப்போது R3யை 2 மடங்கு R2 கூட கூட்டணும். இது மைனஸ் 2 2ஆல் பெருக்குன்னா இது ப்ளஸ் 2 வந்துடும். அப்போது அடுத்து இது ஒன்றா சாமி, நான் R3 தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். R3 2 மடங்கு R2. குறிகள் வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்க போகிற சாமி, கூட்டிக்க போகிறேன். அதாவது கேன்சல் ஆகிடாதனால குறியை மாற்ற வேணாம் அப்படின்னு அர்த்தம். R1 சேஞ்சஸ் இல்லை, ஒரு தடுப்பு 1 0 0. R2வும் சேஞ்சஸ் இல்லை, அப்படியே போட்டுக்கிறேன். R3 சேஞ்ச் ஆகுது, அப்போ இங்கே போகலாம் சாமி. 2 மடங்கு R2, 2 0 பெருக்குன்னா 0, 2 இன்ட்டு 0 0, 2 2 3 2 6 மைனஸ் 6, 2 4 மைனஸ் 4, 2 ப்ளஸ் 2, இது 0. என்ன பண்ணி கூட்டணும், கூட்டினா தான் ப்ளஸ் 2 மைனஸ் 2 0 வந்துடும். அப்போ பாருங்கள் 0, இது 0, ஒரு மைனஸ் கழிக்கணும், மைனஸ் 1, 2 மைனஸ் கூட்டிக்கணும், மைனஸ் 5, இது ப்ளஸ் 2, இது 1. நீங்கள் பென்சிலில் போட்டிங்கம்மா. அதில் இதுமாதிரி சின்ன சின்னதாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் தெரியக்கூடாது, ஒரு வேரியேஷன்ஸ் தெரியக்கூடாது, டிஃப்ரெண்ட் வந்து தெரியக்கூடாது. அடுத்தது இந்த இடத்துல எனக்கு 0, இந்த எல் ஷேப்பில் எனக்கு 0 வரணும். இந்த எல் ஷேப்பில் 0 வரணும்னா ஃபஸ்ட் இந்த இடத்துல 0 வரணும்னு சொன்னால் சமி பண்ணணும். நான் இது கீழே பார்க்கணும், லெஃப்ட் சைடில் 0 இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அப்போது ப்ளஸ் 2 இருந்துச்சுன்னா மைனஸ் 2 வரணும். அப்போ இதை 2ஆல் பெருக்கிட்டு கழிக்க போகிறோம். எதை, R1 R1
R11 சாமி. இந்த இடத்துல நான் 0 வர முடியுமா பார்க்குறேன். ஏன்னா ஈஸியாக 0 ஆக்கிடலாம். இதை 0 ஆக்கணும்னா இதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு லெஃப்ட் சைடு 0 இருக்கணும். மேலே இருக்கிற நம்பருக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும். இல்லை கீழே இருக்கிற நம்பருக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும். சொல்ல புரியுதா? அப்போ இந்த இடத்துல 0 ஆக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை 0 ஆக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறேன். R2 சேஞ்ச் பண்ணுற சாமி. R2 இந்த 0 ஆக்கணும்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு லெஃப்ட் சைடில் 0 இருக்கணும். அப்போ R3 தான் எடுக்க போகிறேன். இது -3 3 இது 1 தான் இருக்குது. 3 மடங்காக இருக்குது. அப்போ 3ஆல் பெருக்குனா போகிறோம். ஆனால் குறிகள் வந்து இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் இருக்குது. குறியை மாற்றணும். குறியை மாற்றினா மைனஸ் 3ஆல் பெருக்கிறேன். R1 சேஞ்சஸ் இல்லை. 1 2 3 1 0 0 ஒரு தடவை படிச்சிடுங்க. R2 தான் சேஞ்ச் ஆக போகுது. நான் பென்சிலில் போட்டுங்க சாமி. கீழே பென்சிலில் போட்டிங்கன்னா நீங்கள் அழிச்சிக்கலாம் கடைசியில் கூட. எல்லாம் சைடில் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். 3 மடங்கு R3. ஃபஸ்ட்டு R3 3ஆல் பெருக்கிறேன். 0 கூட 3 பெருக்குனா 0 0 கூட 3 பெருக்குனா 0 1 3 3 -3 3 5 5 -15 3 2 6 +6 1 3 3 குறியை மாற்றினா தான் பண்ணும். மைனஸ் அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த ப்ளஸ்ஸு ப்ளஸ் அந்த மைனஸ் இது மைனஸ். அப்போ R2 பரசாமி 0 1 0 +13 -5 -3. R3 அப்படியே வச்சுக்கோங்க. 0 0 -1 -5 +2 +1. ஓகே, அடுத்தது வேறு எந்த இடத்துல 0? இங்கே பார்க்கலாங்களா? இப்போ இது +3 இருக்குது. இங்கே இந்த இடத்துல நான் 0வாக மாற்றணும்னு சொன்னால் என்ன பண்ண சாமி? இதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு லெஃப்ட் சைடு போய் பார்த்தா 0வாக இருக்கணும். கீழே இருக்கிற நம்பர் லெஃப்ட் சைடு 0வாக இருக்குது. அப்போது இங்கே +3 இருந்துச்சுன்னா அங்கே -3 வரும். 3ஆல் பிரிக்கலாமா? 3ஆல் எதை பெருக்கணும்? R3 பிரிக்கணும். R3 பிரிக்கிட்டு இங்கே +3 இங்கே மைனஸ் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணக்கூடாது? குறியை மாற்றக்கூடாது. அப்படியே போட்டுக்கலாம். R3 3ஆல் பெருக்கு சாமி. இது 0 0 3ஆல் பெருக்குனா 1 3 3 -3 3 5 5 -15 3 2 6 +6 1 3 3. இப்போது இதில் 1 2 இதில் என்ன ஆகிடும்? 0 -14 +6 +3 0 1 0 +13 -5 -3 0 0 -1 -5 +2 1. இது ஒரு அடுப்பு போட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல 0 வரணும். இந்த இடத்துல 0 வரணும்னா இது யாரால் சாமி பெருக்கணும்? 2ஆல் பெருக்கி கழிக்கணும். ரைட், போடலாமா? ஏன்னா குறிகள் இது இருக்குது. ஸோ R1 gives R1 அப்படியே வச்சுக்கிறேன். 2 மடங்கு R2. R2வை 2ஆல் பெருக்கிட்டு கழிச்சாதான் கேன்சல் ஆகும். 2ஆல் பெருக்கி போகிறோம். R2 இது 0. இது 0னா லெஃப்ட் சைடு 0 இருக்கணும். இந்த 0 ஆக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு லெஃப்ட் சைடில் 0 இருக்கணும். 2ஆல் பெருக்குனா 1 2 0 13 2 26 I2 10 -10. இது 3 2 6 -6. குறியை மாற்றணும் சாமி. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 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 அந்த ப்ளஸ் மைனஸ் அந்த ப்ளஸ். அப்போ என்ன இருக்கும்? 1 0 0 -16 -26 -40 இது +16 இது +9 இது 0 +1 0 +13 -5 -3 0 0 -1 -5 +2 +1. ஓகே, இப்போ நமக்கு ஒரு தடுப்பு போட்டுக்கலாம். மூளை விட்டு ஃபுல்லாக 1 இருக்கா? நாங்கள் மைனஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்? R3 × -1 -1ஆல் பெருக்கிறேன். பெருக்கிட்டா 0 கூட எதை பெருக்கினாலும் 0. இதுவும் 0 ஆகிடும். குறியை மாற்றினா முடிஞ்சிச்சு. 1 0 0 0 1 0 0 0 1 தடுப்பு. ஃபஸ்ட்டு அப்படி தான் வரும். -40 +16 9 +13 -5 -3 குறியை மாற்றினா +5. ஏன்னா -1ஆல் தானே பெருக்கிறோம். மைனஸ் தான் குறியை மாற்றின அர்த்தம். 1ஆல் பெருக்கினா அது எனக்கு கிடைக்கும். -2 -1. அப்போது நமக்கு காஸ்-ஜோடா நீக்கல் முறையில் ஃபஸ்ட்டு இருக்கிறது I. இதுதான் என்ன சாமி? A இன்வர்ஸ். அப்போ A இன்வர்ஸ் எடுத்து இதை எழுதிக்கணும். நீங்கள் எடுத்து எழுதுங்க சாமி. திஸ் இஸ் A இன்வர்ஸ். A இன்வர்ஸ் ஈக்குவல் டு இதை எடுத்து அப்படியே எழுதுங்க. ஓகே, தேங்க்யூம்மா.